வணக்கம். பக்தி தீபம் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஒரு சிறிய தீபம் எப்படி அடர்ந்த இருளை போக்கிவிடுகிறதோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் தர்மம், அறிவு மற்றும் பக்தியின் ஒளியை பரப்புவதே பக்தி தீபத்தின் முயற்சி. வாருங்கள், இன்றைய இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம். துரோணாச்சாரியாரும் அர்ஜுனனும் ஒருமித்த கவனத்திற்கான ஒரு மாபெரும் சோதனை. துவாபர யுக காலம் அது. அஸ்தினாபுரத்தின் செல்வாட்டு 4 திசைகளிலும் பேசப்பட்டது. மகாராஜா திருதராஷ்டிரரின் 100 புதல்வர்களும் கௌரவர்களும், மகாராஜா பாண்டுவின் 5 புதல்வர்களும் பீஷ்மரின் மேற்பார்வையில் வளர்ந்து வந்தனர். இந்த இளவரசர்கள் சாஸ்திர வித்தையில் மட்டுமல்லாமல் ஆயுத வித்தையிலும் தோல்வியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பீஷ்மர் விரும்பினார். இதற்காக அவர் மாபெரும் ஆசான் துரோணரை நியமித்தார். பகவான் பரசுராமரின் சீடரான குரு துரோணாச்சாரியார் வில்வித்தையில் சிறந்த அறிஞராக இருந்தார். அவருடைய குருகுலத்தில் ஒழுக்கம் மிகவும் கடுமையாக இருந்தது. அங்கு அரசனும் இல்லை, ஏழையும் இல்லை, எல்லோரும் சீடர்கள் மட்டுமே. பீமன் தனது கதை பயிற்சியில் மூழ்கியிருப்பார். துரியோதனன் தனது வலிமையை பார்த்து பெருமைப்படுவான். தர்மர் எப்போதும் அறநெறியில் நடப்பார். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் எப்போதும் தனது இலக்கிலேயே குறியாக இருப்பான். அவன்தான் அர்ஜுனன். அர்ஜுனனின் சிறப்பான ஆர்வம். மற்ற இளவரசர்களை விட அர்ஜுனன் அதிக உழைப்பாளி என்பதை துரோணாச்சாரியார் கவனித்தார். ஒருமுறை நள்ளிரவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது வில்லின் நான் ஒலிப்பதை துரோணர் கேட்டார். அவர் சென்று பார்த்தபோது அர்ஜுனன் இருட்டிலேயே அம்பு எய்து பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அர்ஜுனா, இந்த இருட்டில் உனக்கு இலக்கு எப்படி தெரிகிறது என்று துரோணர் கேட்டார். அதற்கு அர்ஜுனன் பணிவுடன், குருவே, நாம் உணவு உண்ணும்போது இருட்டில் கூட நம் கை நேராக வாய்க்குத்தான் செல்கிறது. ஏனென்றால் பயிற்சி அதற்கு வழிகாட்டுகிறது. நானும் அந்த பயிற்சியையே செல்கிறேன் என்றார். அர்ஜுனன் தான் தனது கனவை நனவாக்கும் சீடன் என்பதை துரோணர் புரிந்து கொண்டார். இருப்பினும் மற்ற இளவரசர்களுக்கும் ஒருமித்த கவனத்தின் முக்கியத்துவத்தை கற்பிக்க அவர் விரும்பினார். சோதனைக்கான ஏற்பாடு. ஒரு அழகான காலை வேளையில் துரோணாச்சாரியார் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் கங்கை ஆற்றின் கரையில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் அருகே அழைத்தார். அந்த மரம் அடர்த்தியாக இருந்தது. ஆசான் தனது பையிலிருந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு செயற்கை பறவையை எடுத்தார். அது பார்ப்பதற்கு அச்சசலாக உண்மை பறவை போலவே இருந்தது. அந்த பறவையின் ஒரு கண் மட்டும் இலைகளுக்கு இடையே தெரியும்படி மரத்தின் மிக உயர்ந்த கிளையில் ஆசான் வைத்தார். பின்னர் இளவரசர்களை பார்த்து, சீடர்களே, இன்று உங்கள் கல்வியில் ஒரு முக்கியமான நாள். இன்று உங்கள் கவனத்தையும் பார்வை திறனையும் நான் சோதிக்கப் போகிறேன். அந்த மரத்தின் நுனியில் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது. அதன் கண்ணை நீங்கள் குறிவைக்க வேண்டும். நான் உத்தரவிடும்போது மட்டுமே அம்பு எய்ய வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் நான் ஒவ்வொருவரிடமும் ஒரு கேள்வி கேட்பேன் என்றார். முதலில் தர்மரின் முறை. மூத்தவரான தர்மர் அழைக்கப்பட்டார். அவர் தனது நேர்மைக்காகவும் அமைதிக்காகவும் அறியப்பட்டவர். அவர் வில்லை எடுத்து நான் பூட்டி குறிவைத்தார். அம்பு விடுவதற்கு முன்னால் உனக்கு முன்னே என்னவெல்லாம் தெரிகிறது என்று துரோணர் கேட்டார். அதற்கு அர்ஜுனன் பணிவுடன், குருவே, நாம் உணவு உண்ணும் போது இருட்டில் கூட நம் கை நேராக வாய்க்குத்தான் செல்கிறது. ஏனென்றால் பயிற்சி அதற்கு வழிகாட்டுகிறது. நானும் அந்த பயிற்சியையே செய்கிறேன் என்றார். அர்ஜுனன் தான் தனது கனவை நனவாக்கும் சீடன் என்பதை துரோணர் புரிந்து கொண்டார். இருப்பினும் மற்ற இளவரசர்களுக்கும் ஒருமித்த கவனத்தின் முக்கியத்துவத்தை கற்பிக்க அவர் விரும்பினார். அதற்கு தர்மர், குருவே, எனக்கு உங்களை தெரிகிறது, எனது சகோதரர்களை தெரிகிறது, இந்த பெரிய மரமும் அதில் அமர்ந்திருக்கும் பறவையும் தெரிகிறது என்று இயல்பாக பதிலளித்தார். துரோணரின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. தர்மனே, நீ பின்வாங்கிவிடு, உன்னால் இந்த இலக்கை எட்ட முடியாது என்று அவர் கூறிவிட்டார். துரியோதனனும் மற்ற இளவரசர்களும். அடுத்து துரியோதனன் வந்தான். அவன் மிகுந்த பிடிவாதம் கொண்டவன். வில்லை ஏந்தி கர்வத்துடன் நின்றான். உனக்கு என்ன தெரிகிறது என்று துரோணர் அதே கேள்வியை கேட்டார். ஆச்சாரியரே, எனக்கு இந்த முழு காடும் பழங்கள் நிறைந்த இந்த மரமும் அதன் கிளைகளும் அந்த பறவையும் என எல்லாம் தெளிவாக தெரிகிறது என்றான் துரியோதனன். துரோணர் அவனையும் தடுத்தார். துரியோதனன், உனது கவனம் சிதறியிருக்கிறது, உன்னாலும் குறி தப்பாமல் அடிக்க முடியாது என்றார். இதே போல பீமன், துச்சாதனன், நகுலன் மற்றும் சகாதேவன் என அனைவரும் ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டனர். ஒருவருக்கு வானம் தெரிந்தது, ஒருவருக்கு பறவையின் இறக்கை தெரிந்தது, சிலருக்கு மரத்தில் இருந்த மற்ற பறவைகள் தெரிந்தன. ஆசான் அனைவரையும் மறுத்துவிட்டார். அர்ஜுனனும் கவனத்தின் சிகரமும். இறுதியில் அர்ஜுனனின் முறை வந்தது. அர்ஜுனன் முன்னே வந்து குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி தனது காண்டிபத்தை ஏந்தினான். அவன் நான் பூட்டி அசையாமல் நின்றான். அவனது சுவாசம் மெதுவாகவும் சீராகவும் இருந்தது. அர்ஜுனா,
இப்போது உனக்கு என்ன தெரிகிறது? என்னை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று துரோணர் கேட்டார். அர்ஜுனன் கண் இமைக்காமல், இல்லை குருவே, எனக்கு உங்களை தெரியவில்லை என்றான். சரி, இந்த மரமும் அதன் பழங்களும் உனக்கு தெரிகிறதா என்று துரோணர் மீண்டும் கேட்டார். இல்லை குருவே, எனக்கு மரமும் தெரியவில்லை என்றான் அர்ஜுனன். துரோணரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. அப்படியானால் உனக்கு என்னதான் தெரிகிறது அர்ஜுனா என்று கேட்டார். எனக்கு அந்த பறவையின் கண் மட்டும்தான் தெரிகிறது. அந்த துளையை தவிர எனக்கு இந்த உலகில் வேறு எதுவுமே தெரியவில்லை என்று அர்ஜுனன் உறுதியாக கூறினான். இதை கேட்ட துரோணரின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அம்பியை என்று அவர் சட்டமிட்டார். அடுத்த நொடியே அர்ஜுனனின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு நேராக பறவையின் கண்ணை துளைத்தது. அந்த மரப்பறவை கீழே விழுந்தது. சோதனையின் முடிவும் பாடமும். அனைத்து இளவரசர்களும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். துரோணர் அர்ஜுனனை தழுவிக்கொண்டு மற்ற சீடர்களை அழைத்து சொன்னார், பார்த்தீர்களா, இலக்கிற்கும் உங்களுக்கும் இடையில் எது வந்தாலும் அது தடையாகும். தர்மருக்கு உறவுகளும் அறமும் தெரிந்தன. துரியோதனனுக்கு பெருமையும் இயற்கையும் தெரிந்தன. ஆனால் அர்ஜுனனுக்கு அவனது இலக்கு மட்டுமே தெரிந்தது. உங்கள் இலக்கை தவிர மற்றவை எல்லாம் எப்போது உங்களுக்கு மங்கலாக தெரிகிறதோ அப்போதுதான் நீங்கள் சிறந்த வீரராகவோ அல்லது வெற்றியாளராகவோ மாற முடியும். இந்த கதையின் முக்கியமான பாடம் என்னவென்றால், வெற்றிக்கு கவனச்சிதறல்களை தவிர்ப்பது அவசியம். அர்ஜுனனின் இந்த ஒருமித்த கவனம் ஒரே நாளில் வந்துவிடவில்லை. அது பல ஆண்டுகால பயிற்சியின் பலன். மேலும் அர்ஜுனன் தனது குருவின் கட்டளையை அப்படியே பின்பற்றினான். இந்த தேர்வோடன் கதை முடிந்துவிடவில்லை. அர்ஜுனனை உலகின் சிறந்த வில்வீரனாக மாற்ற வேண்டும் என்ற உறுதியை அர்ஜுனனின் இந்த ஒருமித்த கவனம் துரோணரின் மனதில் ஏற்படுத்தியது. வாருங்கள், அர்ஜுனனை சிறந்த வீரனாக மாற்றிய மற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 2. சோதனைக்கு பிந்தைய போராமை. அந்த மரப்பறவை கீழே விழுந்தபோது அந்த வனமே நிசப்தமானது. துரியோதனன் தனது கைகளை இறுக்கிக் கொண்டான். அவனது நெற்றியில் வேர்வையும் கண்களில் பொறாமையும் இருந்தது. ஒரு மரபொம்மையை அடிப்பதாலேயே ஒருவன் சிறந்தவனாகி விடுவானா? நான் எனது கதையாலேயே அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எறிய முடியும். நான் ஏன் சிறந்தவன் இல்லை என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். துரியோதனனின் முகபாவனையை துரோணர் படித்துவிட்டார். அவர் அனைத்து இளவரசர்களையும் அழைத்து, சீடர்களே, அர்ஜுனனை ஏன் சிறந்தவன் என்று சொன்னேன் என நீங்கள் நினைக்கலாம். சிலப்பு என்பது அம்பு எய்வதில் மட்டுமில்லை, அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் உணர்வில்தான் இருக்கிறது. நீங்கள் இலக்கை பார்க்கும்போது உங்களையும் சேர்த்தே பார்க்கிறீர்கள். உங்கள் சூழ்நிலையையும் உங்கள் கர்வத்தையும் பார்க்கிறீர்கள். ஆனால் அர்ஜுனன் அம்பு எய்யும் போது அவனே அந்த அம்பாக மாறிவிடுகிறான். அவன் இலக்கிலிருந்து வேறுபட்டு இருப்பதில்லை என்றார். ஆச்சாரியரே, இந்த ஒருமித்த கவனம் போர் வீரர்களுக்கு மட்டும்தானா என்று தர்மர் பணிவுடன் கேட்டார். இல்லை தர்மராஜா, இது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைக்கும் தேவையானது. தனது குடிமக்களின் துயரத்தில் கவனம் செலுத்தாத அரசன் நீதி வழங்க முடியாது. கடவுளிடம் கவனம் செலுத்தாத துறவி முக்தியடைய முடியாது. அர்ஜுனனின் இந்த ஒருமித்த கவனம் அவனை போரில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா நெருக்கடிகளிலும் வெற்றி பெற செய்யும் என்றார் துரோணர். பகுதி 3. முதலை சோதனை, அதாவது குரு பக்தியின் உச்சம். பறவை சோதனைக்கு சில காலம் பிறகு துரோணாச்சாரியார் தனது சீடர்களுக்கு மற்றொரு கடினமான சோதனையை வைக்க முடிவு செய்தார். தன் சீடர்களுக்கு திறமை மட்டும் இருக்கிறதா அல்லது ஆபத்து காலத்தில் குருவை காப்பாற்றும் துணிவும் இருக்கிறதா என்று பார்க்க விரும்பினார். ஒரு காலை வேளையில் துரோணர் தனது சீடர்களுடன் கங்கையில் நீராடச் சென்றார். நீர் குளிர்ச்சியாக இருந்தது. துரோணர் ஆழமான பகுதிக்கு சென்றபோது திடீரென்று ஒரு பெரிய முதலை அவருடைய காலை பிடித்து கொண்டது. உண்மையில் அது ஒரு மாய முதலை. அதை துரோணரே தனது சக்தியால் உருவாக்கி இருந்தார். மகன்களே, என்னை காப்பாற்றுங்கள், இந்த முதலை என்னை விடமாட்டேன் என்கிறது என்று துரோணர் கத்தினார். இதை கண்டு கரையில் நின்ற இளவரசர்கள் பயந்து விட்டனர். துரியோதனனும் துச்சாதனனும் எங்கு செல்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் ஓடினர். தர்மர் வீரர்களை உதவிக்கு அழைத்தார். பீமன் தனது கதையை தேடினார். ஆனால் தண்ணீரில் கதாயுதம் வேலை செய்யாது. அப்போது ஒரு சத்தம் கேட்டது. அர்ஜுனன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அவன் வில்லின் அம்புகளை பூட்டி தண்ணீருக்குள் 5 அம்புகளை ஒரே நேரத்தில் செலுத்தினான். அந்த அம்புகள் துரோணரின் காலை தொடாமல் முதலையின் தாடையை தொலைத்தன. அந்த மாயம் மறைந்து முதலை காணாமல் போனது. துரோணர் நீரிலிருந்து வெளியே வந்தார். அவருடைய கண்களில் பெருமித கண்ணீர் இருந்தது. அவர் அர்ஜுனனை ஆசிர்வதித்து, அர்ஜுனா, உனது பார்வை இலக்கின் மேல் மட்டுமல்ல, இலக்கை பாதுகாப்பதிலும் இருக்கிறது என்பதை நீ நிரூபித்து விட்டாய். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் பயப்படாமல் உனது கலையை பயன்படுத்தினாய். இன்று நான் உனக்கு தேவர்களுக்கே கிடைக்காத அரிதான பிரம்மாஸ்திரத்தை தருகிறேன் என்றார். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் சொல்லுங்கள். இதன் அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு தமிழிலேயே விளக்குகிறேன். பகுதி 4. இருளை வென்றவன். குடாகேசன் உருவான கதை. ஒரு இரவு ஆசிரமத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது அர்ஜுனன் மட்டும் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென பலத்த காற்று வீசி அங்கிருந்த விளக்கு அணைந்து போனது. அறை முழுவதும் காரிருள் சூழ்ந்தது. ஆனால் அர்ஜுனனின் கை நிறுத்தாமல் தட்டில் இருந்த உணவை எடுத்து சரியாக அவருடைய வாய்க்குள் கொண்டு சென்றது. இதை உணர்ந்த அர்ஜுனன் திடுக்கிட்டு போனார்.
இருட்டிலும் என் கை வாய்க்கு செல்லும் வழியை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறது என்றால் என் அம்பு மட்டும் ஏன் இருட்டில் எதிரியை தாக்கும் வழியை கண்டறிய முடியாது என்று அவர் சிந்தித்தார். அன்றைய இரவே அர்ஜுனன் இருட்டில் வில்வித்தை பயிற்சியை தொடங்கினார். ஒளியே இல்லாத நேரத்தில் மணிக்கணக்காக அம்புகளை எய்து பழகினார். இந்த பயிற்சியின் மூலம் சத்தத்தை வைத்தே இலக்கை துல்லியமாக தாக்கும் சப்தவேதி என்ற கலையில் அவர் தேர்ச்சி பெற்றார். ஒரு நள்ளிரவில் துரோணாச்சாரியார் அவர் பயிற்சி செய்வதை கண்டார். அர்ஜுனனை அருகில் அழைத்த அவர், மகனே, நீ தூக்கத்தை வென்று விட்டாய். இன்று முதல் இந்த உலகம் உன்னை தூக்கத்தை வென்றவன் என்ற பொருள் தரும் குடாகேசன் என்று அழைக்கும் என வாழ்த்தினார். பகுதி 5. ஏகலைவனும் துரோணரின் தர்ம சங்கடமும். அர்ஜுனனின் புகழ் பரவி கொண்டிருந்த நேரத்தில் ஏகலைவன் என்ற மற்றொரு வீரன் உருவானான். வேட்டுவ குலத்தைச் சேர்ந்த அவன் துரோணாச்சாரியாரை தனது மனதிற்குள் குருவாக ஏற்று அவருடைய சிலைக்கு முன்னால் வில்விட்டை பழகி வந்தான். ஒரு நாள் துரோணரும் பாண்டவர்களும் காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது அங்கே ஒரு நாய் அம்பு தைக்காமல் ஆனால் குறைக்க முடியாதபடி அதன் வாய் அம்புகளால் அடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு வியந்தனர். இந்த திறமையைக் கண்டு அர்ஜுனனே திகைத்து போனார். தன்னை விட சிறந்த வில்வீரன் ஒருவன் உருவாகிவிட்டாரோ என்று அவர் அஞ்சினார். அது ஏகலைவன் என்று தெரிந்தபோது துரோணர் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தார். அர்ஜுனனை விட சிறந்த வில்வீரன் இவ்வுலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அவர் வாக்கு கொடுத்திருந்தார். இங்கே துரோணரின் கதாபாத்திரம் ஒரு கடினமான முடிவை எடுக்கிறது. அவர் ஏகலைவனிடம் குருதட்சணையாக அவனது வலது கை பெருவிரலை கேட்டார். இந்த சம்பவம் அர்ஜுனனின் மனதில் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியது. ஒருவரது திறமை என்பது பிறப்பால் வருவதா, அல்லது குருவின் ஆசியால் வருவதா, அல்லது தியாகத்தால் வருவதா என்பதே அந்த கேள்வி. ஏகலைவனின் அந்த பெரிய தியாகம் வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக அர்ஜுனன் இன்னும் கடுமையாக உழைக்கத் தொடங்கினார். பகுதி 6. வித்தை அரங்கேற்றம், கல்வியின் நிறைவு. பல ஆண்டுகால கடுமையான உழைப்பிற்கு பிறகு ஹஸ்தினாபுரத்தில் ஒரு பெரிய கலைக்கூடம் அமைக்கப்பட்டது. பீஷ்மர், திருதராஷ்டிரர் மற்றும் விதுரர் முன்னிலையில் இளவரசர்களின் கலைகள் அரங்கேறின. பீமனும் துரியோதனனும் கதாயுத போரில் ஈடுபட்டனர். நகுலனும் சகாதேவனும் வாழ்வீச்சை காட்டினர். இறுதியில் அர்ஜுனன் மைதானத்தில் இறங்கியபோது கூட்டமே அமைதியானது. அர்ஜுனன் அக்னி அஸ்திரத்தை ஏவி நெருப்பை உருவாக்கினார். பின் வருணாஸ்திரத்தை பயன்படுத்தி மழையை வரவழைத்து அந்த நெருப்பை அணைத்தார். பர்வதாஸ்திரத்தால் மலைகளை உருவாக்கினார். வாயு அஸ்திரத்தால் அவற்றை மறைய செய்தார். இறுதியில் அந்த பறவையின் கண் சோதனையை நினைவுபடுத்தும் வகையில் சுழலும் சக்கரத்திற்கு பின்னால் மறைந்திருந்த இலக்கை அதன் நிழலை மட்டும் பார்த்து அம்பு எய்து வீழ்த்தினார். இதை பார்த்த துரோணர் ஆரியவர்த்த தேசத்திற்கு சிறந்த வீரன் கிடைத்து விட்டான் என்று மேடையில் அறிவித்தார். முடிவு. கதையின் ஆழம். துரோணர் மற்றும் அர்ஜுனனின் இந்த கதை வெறும் குரு சீடர் கதை மட்டுமல்ல, இது யோகத்தை பற்றிய கதை. செயல்களில் திறமையுடன் விளங்குவதே யோகம் என்று கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். துரோணர் மற்றும் அர்ஜுனனின் இந்த பயணம் கல்வியோடு முடிந்துவிடவில்லை. இங்கிருந்துதான் நீதிக்காகவும் தர்மத்திற்காகவும் அந்த வித்தையை பயன்படுத்த வேண்டிய போராட்டமே தொடங்குகிறது. இனி இந்த பெரும் கதையின் அடுத்த கட்டமான குருதட்சணையும் அர்ஜுனனின் எழுச்சியும் என்ற பகுதிக்கு செல்வோம். பகுதி 7. குருதட்சணை, சீடனின் முதல் சோதனை. இளவரசர்களின் கல்வி முடிந்ததும் பழங்கால முறைப்படி குருதட்சணை கொடுக்கும் நேரம் வந்தது. துரோணரின் மனதில் பல ஆண்டுகளாக பழிவாங்கும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவரது சிறுவயது நண்பரான துருபத மன்னன் அவரை அவமானப்படுத்தியிருந்தார். துரோணர் தனது சீடர்களை அழைத்து, இளவரசர்களே, பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனை சிறைப்பிடித்து வந்து என் காலடியில் நிறுத்தினால்தான் நான் கற்றுக் கொடுத்த கல்வி முழுமையடையும். அதுவே நீங்கள் எனக்கு தரும் குருதட்சணை என்றார். முதலில் கௌரவர்கள் தங்கள் பலத்தை காட்ட முயன்றனர். துரியோதனனும் கர்ணனும் பெரும் படையுடன் பாஞ்சாலத்தின் மீது போர் தொடுத்தனர். ஆனால் துருபத மன்னன் ஒரு சிறந்த வீரன். அவர் கௌரவர்களின் படையை சிதறடித்தார். துரியோதனன் தோல்வியுற்று திரும்பினான். அப்போது துரோணர் பாண்டவர்களை பார்த்தார். அர்ஜுனன் முன் வந்து, குருதேவரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அவமானத்திற்கு இந்த படப்பயல் நிச்சயம் பழிவாங்குவான் என்றான். அர்ஜுனன், பீமன் மற்றும் மற்ற பாண்டவர்கள் பெரிய படைகள் ஏதுமின்றி பாஞ்சாலம் நோக்கி சென்றனர். அர்ஜுனனின் போர் தந்திரம் வியக்கத்தக்கதாக இருந்தது. அவர் தனது முழு கவனத்தை செலுத்தி துருபதனின் தேர் குதிரைகளையும் தேரோட்டியையும் அம்புகளால் வீழ்த்தினார். அம்புகள் எங்கிருந்து வருகின்றன என்றே துருபதனால் கணிக்க முடியவில்லை. இறுதியில் அர்ஜுனன் துருபதனை சிறைப்பிடித்து துரோணர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். துரோணர் துருபதனிடம், நண்பா, சமமான அந்தஸ்து உள்ளவர்களிடம்தான் நட்பு இருக்கும் என்று அன்று சொன்னாய். இப்போது பார், நான் குருவாக இருக்கிறேன், நீ கைதியாக இருக்கிறாய். இருந்தாலும் நான் உன்னை நண்பனாகவே கருதுகிறேன். அதனால் உன் நாட்டின் பாதி பகுதியை உனக்கே திருப்பித் தருகிறேன் என்றார்.
இதிலிருந்து ஒரு போர் என்பது வெறும் வலிமையால் மட்டுமல்ல, சரியான இலக்கும் தந்திரமும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை அர்ஜுனன் நிரூபித்தார். பகுதி 8. திரௌபதி சுயம்வரம். மீன் கண்ணின் ரகசியம். ஆண்டுகள் கடந்தன. பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் வைத்து அழிக்க சூழ்ச்சி செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் அதிலிருந்து தப்பினர். அவர்கள் அந்தணர்கள் வேடத்தில் பாஞ்சால நாட்டிற்கு சென்றனர். அங்கே துருபதனின் மகள் திரௌபதிக்கு சுயம்வரம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சுயம்வரத்தின் போட்டி மிகவும் கடினமானது. உயரத்தில் ஒரு சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும். அதில் ஒரு மீன் பொருத்தப்பட்டிருக்கும். கீழே ஒரு நீர் பாத்திரம் இருக்கும். வீரர்கள் அந்த நீரில் தெரியும் மீனின் நிழலை பார்த்து மேலே சுழலும் மீனின் கண்ணை துல்லியமாக தேய்க்க வேண்டும். பெரிய பெரிய மன்னர்கள், ஏன் கர்ணனால் கூட அந்த இலக்கை எட்ட முடியவில்லை. அப்போது அந்தணர் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் முன்னே வந்தார். அங்கே இருந்தவர்கள் ஏளனமாக சிரித்தனர். பெரிய பெரிய வீரர்களே தோற்றுப்போன இடத்தில் இந்த ஏழை அந்தணன் என்ன செய்ய போகிறான் என்று கேலி செய்தனர். ஆனால் அர்ஜுனனுக்கு இது ஒன்றும் புதிய சவால் அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பே துரோணர் அவருக்கு பறவையின் கண்ணை பார்க்கும் கலையை கற்றுக் கொடுத்திருந்தார். அர்ஜுனன் அந்த தண்ணீரை பார்த்தார். அவருக்கு தனது முகமோ சுற்றியிருந்த மண்ணல்களோ தெரியவில்லை. அவருக்கு தெரிந்தது எல்லாம் அந்த தண்ணீரில் தெரிந்த மீனின் கண் மட்டுமே. அடுத்த கணமே 5 அம்புகளை எய்து அந்த மீனின் கண்ணை துளைத்தார். ஆசிரமத்தில் கற்ற அதே பாடத்தை அவர் இங்கே செயல்படுத்தி காட்டினார். பகுதி 9. இந்திரகீல மலை மற்றும் சிவபெருமானின் சோதனை. அர்ஜுனனின் தவம் உலகியல் குருவோடு நின்றுவிடவில்லை. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது தெய்வீக அஸ்திரங்களை பெறும்படி வேதவியாசர் ஆலோசனை கூறினார். அதற்காக அர்ஜுனன் இமயமலையில் உள்ள இந்திரகீல மலைக்கு சென்று தவம் செய்தார். அங்கே அவர் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தார். அவரது கவனம் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்றால் அவரை சுற்றியுள்ள இயற்கையே மாறிய போதும் அவர் அசையவில்லை. இறுதியில் சிவபெருமான் ஒரு வேடன் உருவில் வந்து அர்ஜுனனை சோதித்தார். ஒரு காட்டுப்பன்றி மீது அர்ஜுனனும் அந்த வேடனும் ஒரே நேரத்தில் அம்பு எய்தினர். தான் பெரிய வீரன் என்று அர்ஜுனன் பெருமைப்பட்டு கொண்டார். இருவருக்கும் இடையே போர் நடந்தது. அர்ஜுனனின் தெய்வீக அம்புகள் அந்த வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியில் அர்ஜுனன் மண்ணால் ஒரு சிவலிங்கம் செய்து அதற்கு பூக்களை போட்டார். அந்த பூக்கள் வேடனின் தலையில் விழுவதை கண்டார். வந்திருப்பது சாட்சாத் சிவபெருமான் என்பதை உணர்ந்த அர்ஜுனன் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். சிவபெருமான் மகிழ்ந்து, அர்ஜுனா, உன் மன உறுதியும் போர் திறனும் ஈடு இணையற்றது என்று கூறி தனது வலிமை மிக்க பாசுபத அஸ்திரத்தை அவருக்கு வழங்கினார். பகுதி 10. குருட்சேத்திர போர்க்களம். குரு சீடர் மகா யுத்தம். மகாபாரத போர் தொடங்கியது. விதியின் விளையாட்டை பாருங்கள். அர்ஜுனனை உலகிலேயே சிறந்த வீரனாக உருவாக்கிய அதே குரு இன்று எதிரிப்படையின் தளபதியாக நின்றார். போரின் முதல் நாளில் அர்ஜுனன் கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ணரிடம் கேட்டார், கண்ணா, எனக்கு வில்லேந்த கற்றுக் கொடுத்த கைகள் மீதே நான் எப்படி அம்பு எய்துவேன் என்று வருந்தினார். அப்போதுதான் கிருஷ்ணர் கீதையை உபதேசித்து கடமையின் முக்கியத்துவத்தை விளக்கினார். உனது கவனம் இலக்கில் மட்டுமல்ல, உன் கடமையின் மீதும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். துரோணர் தனது முழு வலிமையுடன் போரிட்டு பாண்டவர் படையில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார். அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் போர் நடந்தபோது அந்த காட்சி பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது. குரு ஒரு அம்பு எய்தால் சீடர் அதை தடுத்து விடுவார். தனது சீடன் தன்னை விட சிறந்து விளங்குவதைக் கண்டு துரோணர் மனதிற்குள் பெருமைப்பட்டார். துரோணரை நேருக்கு நேர் வெல்வது இயலாத காரியமாக இருந்தது. இறுதியில் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற செய்தியை தவறாக நம்ப செய்து அவரை ஆயுதங்களை கைவிடச் செய்தனர். அதன்பின் திருஷ்டத்யும்னன் அவரை வீழ்த்தினான். இது அர்ஜுனனின் வாழ்வின் சோகமான தருணமாக இருந்தாலும் ஒரு வீரனாக அவரது கடமை அங்கே வென்றது. முடிவுரை. துரோணர் அர்ஜுனன் கதை தரும் பாடம். துரோணர் மற்றும் அர்ஜுனனின் கதை வாழ்க்கையில் வெற்றி பெற 3 விஷயங்கள் அவசியம் என்று கற்பிக்கிறது. 1. தெளிவான பார்வை. உங்களது இலக்கு எது என்பதில் உங்களுக்கு தெளிவு வேண்டும். 2. விடாமுயற்சி. வெளிச்சமோ இருட்டோ எதுவாக இருந்தாலும் பயிற்சி ஒருபோதும் நிற்கக்கூடாது. 3. குருவின் மீதான மரியாதையும் விவேகமும். குரு அறிவை கொடுக்கிறார், ஆனால் அதை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களது புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. இன்றும் கூட தனது இலட்சியத்தில் உறுதியாக இருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் அர்ஜுனன் ஒரு பெரிய முன்னுதாரணம். உனக்கு என்ன தெரிகிறது என்று துரோணர் அன்று கேட்ட கேள்வி இன்றும் ஒவ்வொரு சாதனையாளரின் காதுகளிலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இன்றைய இந்த கதை உங்கள் மனதிற்கு அமைதியை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் இதயத்தில் பக்தியை எப்போதும் நிலைத்திருக்கச் செய்யுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நமது குடும்பத்தில் இணைய சேனலை சந்தா செய்யுங்கள். இறைவனின் அருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த தமிழாக்கத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா?